வைகையிலே பிடித்த பிராமி. ஐயோ இவ்வளவு பெரிய மீன். ஓ நீ இங்கதான் இருக்கியா? ஏக்கா இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா 2 கிலோ ஒயிட் ரைஸ் வித் மீன் குழம்பு, அதுக்கடுத்து பிரான் கிரேவி இருக்கு. எப்பயும் போல் எல்லாம் வச்சுருக்கேன். 3 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஆளுக்கு 2 கிலோ சோறு, மீன் குழம்பு, பிரான் பொரி, அது கிரேவி. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். 3 பேர் கலந்துக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன? 3 பேர்ல யாரு இன்னைக்கு அந்த பிரம்மாண்ட பரிசை தட்டிட்டு பார்ப்போம். என்ன சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு, என்ன சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ஜெயிச்சிடலாமா? செவிச்சர் இன்னைக்கு இன்னைக்கு வாங்கிடுவான். ரைட்டு. வந்தான் தோத்துட்டான். தோக்குறது என்ன? 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இயல்பு தான் தோக்குறவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சு உங்க பக்கத்துல தான் இருக்கு பரிசு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவான். என்ன கும்பிட்டு முரல் மீன் எப்படி இருக்கு? முரல் மீன் அது பெரிய மீன், அது இருக்கிறதுலே பெருசுல. ஆனால் சாப்பாடு நல்ல சூடு. இன்னும் சூடாக வச்சிடுறாங்க, இல்லைன்னா நிறையா வச்சிடுறாங்க சோறை. பஸ் ராட்டில் எப்படி இருக்கு? ஆட்டுதான் தேய்ச்சி பார்க்கல. பார்க்க வேணாமா? பார்த்துருவான். ராட்டு எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லாக்கா? நல்லா இருக்காட்டு. பெரிய சாப்பாடு ராமர் வந்திருக்காரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அருமை அருமை. அடடா, அட்டம் இருந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு. சிரிக்கிறாப்புல. அதுதான் சொல்கிறேன், ஒரு வாட்டியும் கொஞ்சம் குறைச்சி வைங்கன்னு. இருக்கும்ல. பிடிச்ச மாதிரி அது வேறு. அடுத்த டிப்பு கண்டிப்பாக ஃபேன் போடுறான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஃபேன் போடாமல் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அடிச்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த வரைக்கும் சாப்பிட்டீங்களே. கையில் இருக்கு.
வெயில் நல்லா வெயில்ப்பா. வெயிலில் ஒரு நாள் போட்டு ம் சாப்பிட்டு நல்ல சுவை. அனைத்தும் என்ன சுவையாக சுவையாக இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடடா நல்ல சுவைப்பா. இந்த சுவை எப்படி இருக்குன்னா நம்ம சாப்பிடும்போதே கேமராமேனுக்குலாம் எச்சு வரும். அவராட்டு இலையில தவிர வரணும்னு பயமாக இருக்குது. ஓ டேஸ்ட்டை பார்த்தா ஒத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஏன்னு தானே போட்டுருவா. ஊற்றுது. இன்னைக்கு முடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எது வேணாலும் மாறலாம். போட்டு விட்டு இது இல்லைன்னு ம் வச்சு வச்சுடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. லட்டு மீன் ஊறுகாய் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது? ஐயோ செம்மையாக இருக்குது. ஊராதே உசுரை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் ஊற வைக்கிறது. ம் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற வைக்கிறியா? அது கடைசியாக எங்களை காப்பாற்றிடுது. இப்போ டைமில் கொஞ்சம் குறைச்சி வைங்கப்பா. ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுக்க மாட்டேங்குது. நம்ம பெரும் பெரும் சாப்பாட்டு ராமலாம் வரும்போது நம்ம கூட வச்சாதான் அது நல்லா இருக்கு. தெரியல. கொஞ்சம் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவுட் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. குழம்பு தீருங்க. அது எரிஞ்சு வச்சு வருங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுங்க. I am பாவம். நார்மல் மனுஷன் from in. இந்த வாரம் மீன் போடுறீங்க, அடுத்த வாரம் என்ன போடுறீங்க? நண்டா? ஆனால் டீம் தான் முடிவு பண்ணேன்.
டீம் என்ன முடிவு பண்ணுதோ அதான் சாப்பாடு. இந்த பச்சை முள்ளா இருக்கு, பச்சை முரல். ரைட்டு முடிச்சாச்சு. 2-3 மீன் தான் இருக்குது, அதே முடிச்சிடுறேன். என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தனை ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா. போகும்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்ல பெரிய மீன் தான். மீன் தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் தகட்டாத ஒரு பொருள். டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல டீ நகர் போகணும், வண்டி எடு. கருப்பு கூட தருது, மீன் உள்ள போயிட்டே இருக்கு. தண்ணி முதல்ல எடுத்துக்கிட்டியா? என்னப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அடடா, நல்ல ஒரு சுவை. பரிசுனாலே உங்களுக்கே கொடுக்குற மாதிரி அது வாரம் வாரம் தார வரைக்க வேண்டியதாக இருக்குது. பரிசு வந்து வாங்கிக்கணும்னு நானும் சொல்றேன். நாங்கள் எப்படியா ஜெயிச்சு வாங்கிக்கலான்னு பார்க்குறோம், முடியலையே. என்ன பண்ணுறது? சரி, பரிசை எடுத்து இந்த பரிசை எடுத்து கொடுங்க அவருக்கு. உங்கள் கையால் உங்கள் பக்கத்தில் இருக்குது, நீங்களே கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு பரிசு நீங்கள் தான் வாங்குவீங்கன்னு நினச்சேன். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா? அதனால உங்கள் பக்கத்துலேயே வச்சது. அடுத்த டைம்னா இடம் மாறி உட்காரணும். இடம்லாம் கணக்கு கிடையாது. அப்படி பார்த்தா நான் சென்டரில் உட்காந்தா தோற்று தெரிஞ்சேன். இடம்லாம் கணக்கு இல்லை. உனக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாம்ல. பேரு கல்யாண சுந்தரம். ரொம்ப நன்றி. இந்த பரிசை பிரித்து பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது பெருசாக இருக்குப்பா, என்னப்பா வாங்கி வச்சிருக்கிய? கேமராமேன் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசு பெரிய பரிசு, நல்ல பேக்கிங் பரிசாக இருக்கும் போல். என்ன டப்பா வருதோ? என்ன டப்பா? என்ன டப்பாலாம் வாங்கி கொடுக்குறியா? கோல்டு வின்னர் தானே போட்டிருக்கு. அது டப்பா போட்டிருக்கோம். அடங்கப்பா. ஓகே, பரிசு பிரிச்சாச்சு. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துறோம். என்னப்பா முட்டு விட்டு விட்டீங்க? பிரிக்கிறதுக்கு சிரமம் இருக்கணும் தான். ஈஸியாக ஒரு பரிசு தட்டி போட மாட்டோமா நாங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. அட்டை. அட்டை, அதுக்கப்புறம் அட்டை இருக்கு. எடுங்கப்பா. இது என்ன, அது குலோப் ஜாம் வச்சுருக்கியா? அந்த அட்டையை எடுத்துருங்க. அடடா, 2 குலோப் ஜாம் வச்சுருக்கேம்மா. ஒன்று எத்தனை கிலோ? ஒரு கிலோ போட்டிருக்கா? 1 கிலோ. சரி, 2 கிலோ சாப்பாடு, 2 கிலோ குலோப் ஜாம் வச்சுட்டாங்க. பரவாயில்ல. சாப்பாடும் 2 கிலோ, குலோப் ஜாமும் 2 கிலோ. எப்படி சாப்பிடுவோமா? யார் ஃபஸ்ட்டு குலோப் ஜாம் சாப்பிட்றீங்களா? எடுத்து வைக்கவா? டேஸ்ட் பார்க்குறீங்களா? உன்னை பிரித்து வச்சு விடுங்க, எல்லாரும் சாப்பிடட்டும். சாப்பிடட்டும். டேஸ்ட்டு பாருங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. அடடா, இந்த ஸ்பூன் எங்கே இருக்கு? இது அப்படியே கிட்ட வாங்க. குலோப் ஜாமை காட்டுங்க. பரிசை இங்கேயே முடிச்சு விட்டு போகிறாப்ல. அடடா, நீங்கள் எல்லாம் இப்படி கொடுக்குறேன். அடடா, நமக்கு 2 வைங்கப்பா. நைஸ் குலோப் ஜாம். தோத்தாளுக்கு பஸ் வைங்க, ஜெயிச்சாள் கடைசியாக சாப்பிடலாம். தோத்தாளுக்கு ஆறுதல் பரிசு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம டீம்ல இருந்து. மனசு கசப்போட நீங்க போயிடக்கூடாது, இல்ல இனிப்பா போங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மழை பெய்யுது. என்ன சாப்பிட்டுக்குருவோம். உங்களுக்கு இன்னும் ஒன்று என்ன டப்பாவே உங்களோட கவுத்து விடுறேன். போதும். உங்களுக்கு கூட 1 கிலோ ஒன்று சாப்பிடுங்க.
ஓகே. இதை கூட 1 கிலோ வச்சு திண்டுலாம் போல. அடடா நல்லா இருக்கு. நம்ம இனிப்பு அவ்வளோவா எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் அந்த பாயாசத்தில் பிளேயர் வச்சுட்டு போனார். பரிசு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? பரிசு வாங்கினவர் நல்லா இனிப்பாக ஃபீல் பண்ணுறோம்ப்பா. வீட்டில் போய் 1 கிலோ சாப்பிட போகிறோம், இங்கே 1 கிலோ சாப்பிட்டோம். இல்லை புரியல. சந்தோஷமாக இருக்குது. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். நிறையா நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா அமைக்கி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம்.